தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கக்கூடிய வகையில் குளங்களை அமைக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். முழு விவரம் என்ன? எம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதி, முழுமையான விவரங்களை வழங்கலாம். சென்னை கிண்டியில் ரேஸ் கிளப்பிற்கு வழங்கப்பட்ட நிலத்துக்கான குத்தகையை ரத்து செய்த தமிழ்நாடு அரசு மீட்கப்பட்ட இடத்தில் 118 ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பசுமை வழி பூங்கா மற்றும் மாநகராட்சி சார்பில் மழைநீரை சேமிக்க 4 குளங்கள் என மழைநீர் சேகரிப்பு திட்டமும் அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த திட்டங்கள் அமல்படுத்துவதை எதிர்த்தும் குத்தகையை ரத்து செய்து நிலத்தை அரசு சுவாதீனம் எடுத்ததை எதிர்த்தும் ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த தனி நீதிபதி இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி முகமது ஷாஃபிக் அமர்வு சென்னை வெள்ள தடுப்பு நடவடிக்கையாக மக்களின் நலன் கருதி கிண்டி ரேஸ் கிளப் இடத்தில் 4 குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என கூறி கிண்டி ரேஸ் கிளப்புக்கு சொந்தமான இடத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் உடைமை சேதங்களையும் சுட்டிக்காட்டியுள்ள நீதிபதிகள் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால் சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கும் பொழுது இதுபோன்ற திட்டங்கள் தேவை எனவும் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். அரசின் இந்த நடவடிக்கை மூலம் சுற்றுச்சூழல் சமநிலை ஏற்படுவதோடு காற்று மாசுவை குறைக்க இயலும் எனவும் காற்று மாசு என்பது வெறும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல எனவும் பொதுமக்களின் உடல் நலன் சார்ந்த பிரச்சனை எனவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலம் என்பது மிகவும் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் அரசு நிலத்தை குறிப்பிட்ட தனிநபர்கள் தங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்த அனுமதிப்பது மக்களினுடைய நம்பிக்கையை சீர்குலைப்பது போலாகும் எனவும் கூறிய நீதிபதிகள் தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி மதி.